ஏண்டா நான் உனக்கு ஊர் ஊரா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா நீ எதுக்கும் ஓகே சொல்ல மாட்ட. நீயா ஒரு பொண்ணை பார்த்து இதுதான் பொண்ணுன்னு சொன்னா நான் ஓகேன்னு சொல்லணுமா? பாப்பா இதுல என்ன பாப்பா ஈகோ போகலாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப எனக்குன்னு என்ன உரிமை இருக்கு? நீ பொண்ணை பார்த்தா உனக்கு உரிமை இருக்கா? அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்து நீ ஓகே சொன்னாதான் கல்யாணம். நான் ஓகேன்னு சொல்லனா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் பிடிக்கலன்னா என்ன? பிடிக்கலன்னா அந்த பொண்ணை போன்னு சொல்லிட வேண்டியதா? அப்ப போன்னு சொல்லு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. மூஞ்சியும் முகரையும் நீ போற இந்த காப்பிய குடுக்கற, குடிச்சு முடிஞ்சோடனே அவ எங்க இருக்காளோ கொண்டு போய் பத்திரமா விடு. என்ன பாக்குற? போ. அம்மா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தா மனசுல எதுவும் வச்சுக்காத. ஓ அது சொல்றியா? அது ஒரு பாப்பா. அம்மா உன்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு நீ சொன்னா நான் கன்வின்ஸ் பண்ணும்போது பேசுறதுக்கு வசதியா இருக்கும். அதை விட அதை பத்தி பேசாத. சொல்லுப்பா. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. என்னப்பா டக்குன்னு ஃபியூஸ் போற? முதல்ல மூஞ்சி மாத்து. உன் மூஞ்சிக்கு அது செட்டே ஆகல. என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கல? இதேதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். எனக்கு விஜய்னா ரொம்ப உசுருமா. 30 வருஷமா அவன் மேல என் பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்துட்டேன். அவன் விருப்பத்துக்கு மாற நான் எதையும் செய்ய போறதில்ல. ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா நாளைக்கு விஜய என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவ, அவன் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவ. அப்புறம் இந்த 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? உங்களுக்கு ஒரு மக இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களாமா? எனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தலை சீவி ஜட பின்னி விதவிதமா பூ புடவைன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட இன்னொரு பொண்ணு தானே மனசு விட்டு பேச முடியும். என் பையன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான். ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு அப்பப்போ தோணும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பாசமானவர். ஆனா இறந்த அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா ஆக முடியாதுல்ல. எனக்கு ஒரு அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணும் தரதுக்காக தான் ஆண்டவன் விஜய் என்னையும் மீட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் விஜயோட பழகின இந்த கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசினது அம்மா 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 தான். உலகத்திலேயே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அம்மா மட்டும்தான். எனக்கு பிடிச்சவருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சதா தானே இருக்க முடியுமா? எனக்கு உங்களை அத்தன் கூப்பிடு தோணல.